ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: அரிசி, துவரம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, சீரகம், சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லி இலை, உப்பு. இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சுலபமா நம்ம பண்ணிடலாம். மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சுட சுட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் இதுக்கு நல்லா ஆப்டா இருக்கும். அதோட நம்ம ஊறுகாவும் வச்சு சாப்பிடலாம். ரைத்தாவும் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். அதோட இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துரும். இப்ப வாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரிசி 400 கிராம் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒட்டுக்கா நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நீங்க நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறும் போது நமக்கு சாதம் நல்லா வேகும். சாதம் தாளிக்கிறதுக்காக குக்கர் வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடு ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கப்ல சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 15 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது கூட 5 பல் பூண்டு நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு சாதத்துக்கு பூண்டு சேர்த்தும் போது அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அடுத்ததா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் இந்த சாதத்துக்கு வாசனை நல்லா இருக்கும். சோ நீங்க கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்க சீரக பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட 3 தக்காளி நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, நமக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமா நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி நீங்க ஊத்திக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன். அதோட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ரைத்தா பண்ணிடலாம். ஒரு கப்ல நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெங்காயத்தை நம்ம தயிரோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு ரைத்தா ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட சாதம் ரெடி ஆயிருச்சு. 5 விசில் வந்தாச்சு. இப்ப நமக்கு கேஸும் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட அரிசி பருப்பு சாதம் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. கூட வாசனைக்காக கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்தும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு சுட சுட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்ப இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம இப்ப மாத்திக்கலாம்.
அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சுலபமா நம்ம பண்ணிடலாம். காலையில நம்ம லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 10 நிமிஷத்துல நமக்கு இது ரெடி ஆயிரும். நம்ம ரைத்தா கூடயும் இதை நம்ம சர்வ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.